ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு நடிகை எடுத்த தாராள முடிவு, அதற்கு கணவர் போட்ட கராரான ஒரு உத்தரவு. எங்கே போய் முடியுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழ் திரையுலகில் குடும்பப்பாங்கான நடிப்பிற்கு பெயர் பெற்ற அந்த நடிகை, வளர்ந்து வந்த நடிகை, அதாவது இந்த காலத்திலும் இவ்வளோ ஹோம்லி நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த ஒரு நடிகை, தற்போது திரைப்படத்தில், அதாவது கோலிவுட் திரைப்பயணத்தில் முக்கியமான நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்த்தபடி நடிகைக்கு அம்மனிக்கு அந்த ரெட் கார்பெட் வரவேற்பு அப்படின்றது கிடைக்கவே இல்லை. முன்னணி இளம் நடிகைகளுடைய வரவேற்பு, வர வரவு அப்புறம் கடும் போட்டி காரணமாக இருக்கிற இடத்த கூட அவங்களால தக்க வச்சுக்க முடியல. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மார்க்கெட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரக்கூடியவங்கெல்லாம் இவங்களுக்கு ஈக்குவலாக பணம் வாங்குறாங்க. கவர்ச்சி காட்டி மக்களை ரசிகர்களை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்மலாம் எந்த மூலைக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டில் இருக்காங்களாம். ஸோ இதுக்கான குடும்ப பங்கான வேடங்கள் மட்டும் இனி போதாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இவ்வளோ நாள் பொத்தி பொத்தி மூடி வச்சிருக்கிற தொப்புலே இப்போ தான் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நீ நல்லா காட்டின போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவன் கண்கெட்ட பிறகு எதுக்கு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி நடிகை எல்லாருமே கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அழகாக சப்பியாக இருக்கும் போதெல்லாம் மூடி மூடி வச்சுட்டு இப்போ எலும்புந்தோலுமாக இருக்கும்போது காட்டி, அதுவும் தொப்புளை காட்டி இன்னைக்கு காட்டுவேன் நாளைக்கு காட்டுவேன்னு பார்த்து இவ்வளோ லேட்டாக காட்டியுமே பெருசாக அதுக்கு வரவேற்பு இல்லை. அதாவது ரம்யா பாண்டியன் இடுப்பு காட்டும்போது அவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு, வைரல் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் இவங்க காட்டக்கூடிய தொப்புளுக்கு சப்புன்னு போயிடுச்சு. ஸோ இதனால் பயங்கர அப்செட்டு. எல்லாரும் இவ்வளோ பேசுனாங்க, தொப்புள் கிருத்தி தொப்புள் தொப்புள் அப்படின்னு சொல்லி. ஆனால் தொப்புளை காட்டினா ஒன்றுமே இல்லையேடா, இவ்வளோ சப்புனாக்கி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறாங்களாம். ஸோ இதனால் இதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக மும்பையிலேருந்து வர வச்சிருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு, ஹேரு, அப்புறம் நடை, உடை, பாவனைகள் எல்லாமே கவர்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கலைஞர்களை வர வைத்து அந்த வேலைகளை பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ப்ரொடியூசர்ஸ்க்கு அனுப்பி, சரி அடுத்த கட்ட மூவிஸில் ஒரு சில காட்சிகளில் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி படுக்கறை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக பேச்சு அடிபட்டுச்சு. ஸோ அதுக்கும் அட்வான்ஸும் வாங்கி போட்டார். ஸோ இதெல்லாம் புருஷன்காரன் சும்மா இருப்பானா, அவன் காதுக்கு போக அங்கே ஒரு பெரும் சலசலப்பே ஏற்பட்டிருக்கு. ஸோ இது பாரு, உன்னை நீ ஆக்ட்ரஸ்ன்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனால் எங்கள் குடும்பம் ஆர்த்தடாக்ஸான ஒரு குடும்பம். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ கவர்ச்சி காட்டுறதுல இன்னும் இறங்கிட்டே போயிட்டுருக்கிறியே. எங்கள் குடும்பத்துக்கு பெயர், கௌரவமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் நீ நடிக்கிறதுன்னு நடி. இல்லைனா நடிப்பையே விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஏன் நீ உனக்கு ஹீரோயினாக தான் நடிக்கணுமா? நீ உன்னுடைய திரைப்பயணத்தில் மேலே போனால் என் சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நடிகையை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க இப்போ ஏற்கனவே பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் கிளாமரான காட்சிகளை நடிக்க சைன் பண்ணியாச்சு. அதுக்கான அட்வான்ஸும் வாங்கி போட்டாங்க நடிகை. ஸோ கணவருடைய இந்த திடீர் தடைக்கு ரொம்ப பேரிடியாக தலையில் இடிஞ்சிருக்குது நம்ம நடிகைக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நடிகை ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சினிமாவில் நிறைய நாட்களை நடிச்சிருக்கேன், குடும்பப்பாங்கான ரோலில் நடித்து. ஸோ இப்போ தான் அதுக்கான மைண்ட் செட்டும் காலமும் சூழ்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் என்னால் அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் ஹீரோயினாக நடிக்க முடியும். அதுக்கப்புறம் நான் நினச்சாலுமே என்ன நிறைய பேர் ஹீரோயினை கூப்பிட மாட்டாங்க. அதனால் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு மட்டும் விட்டுருங்க, குழந்தை குட்டியெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் சமாளித்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் நடிகைக்கு கிரீன் சிக்னல் வந்த மாதிரி தெரியல. ஸோ குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம், சினிமாவில் பெருசாக ரோல் கிடைச்ச மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பக்கம், நடிகை எங்கே போய் இழுத்து விட போதோ அப்படின்னு தெரியல. நமக்கு என்ன வேணும்னா, ஒரு அழகான ஒரு படுக்கறை காட்சிகள், லிப்லாக் காட்சிகள், தொப்புல ஓப்பனாக காட்டக்கூடிய காட்சிகள்லாம் இருந்தால் ஐ எம் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ யார் இந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஜாயின் பண்ணுங்கள்.